ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற ஒரு 3 நகரங்கள் பார்க்க போறோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 நகரங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன நகரம் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பூம்புகார். பூம்புகார் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது மதுரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மதுரைக்கு அப்புறமா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை பத்தி ஃபுல்லாவே பார்ப்போம். அப்போ இன்னைக்கு டிஎன்பிசி ரிலேட்டடா இந்த 3 நகரத்துல இருந்தும் ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுட்டே இருக்கான். சோ நீங்க இந்த பாடத்தை ஈஸியா கவர் பண்ற மாதிரி நான் ஸ்டோரி பேசிஸ்ல சொல்லிடுறேன். கவனிச்சுக்கிறீங்களா? ஓகே. இது ஃபர்ஸ்ட்ல கொடுத்தது எல்லாமே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். பட் இதுல பாருங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மேப் வச்சே நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? மாமல்லபுரம், அரிக்கமேடு, பூம்புகார், தொண்டி, அழகன்குளம், காயல்பட்டினம், கொர்க்கை, இது எல்லாமே துறைமுக நகரங்களா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. மாமல்லபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவங்களை எடுத்துக்கலாம், பல்லவர்கள் எடுத்துக்கலாம். அது ஒவ்வொரு சைட்லயும் ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சிகள் கொடுத்துருக்கு சார். அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, நகரங்கள்ல காஞ்சிபுரம், உறையூர், கரூர், கொடுமணல், மதுரை, கீழடி இன்னி வரைக்குமே அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மேப்பை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் எந்தெந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்றத தெரிஞ்சுக்கலாமா பாருங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றீங்கன்னா, இது எல்லாமே எழுதி எந்த மாவட்டத்தில் இருக்குன்றத ஒர்க் நீங்க தான் பண்ண போறீங்க. அடுத்தது, உலகிலே மிக தொன்மையான நகரம் கேட்டீங்கன்னா மெசபடோமியா நகரமா? ரொம்ப ரொம்ப தொன்மையான நகரம். அப்போ நிலப்பரப்பில் மிகப்பெரிய தொன்மையான நகரம், நிலப்பரப்பில் மிகப்பெரிய நகரம், நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம், சரிங்க, நாகரிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாகரிகம் தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம்னும், நிலப்பரப்பில் மிகப்பெரிய நாகரிகம்னா சிந்து சமவெளி. இவங்க 2 பேருமே இந்த 3 இடங்கள்லயும் வந்து போயிருக்காங்க. வணிகம் செஞ்சிருக்கதா குறிப்புகள் கூறப்படுகிறது. இதுல முக்கியமா கொடுத்துருக்காங்க பாருங்க, மதுரை, காஞ்சி, பூம்புகார். இது எல்லாத்துலயுமே இந்த அரப்பா, மொகஞ்சதாரோவா இருக்கட்டும், இந்த வெளிநாட்டு வணிகர்களா இருக்கட்டும், இந்த 3 இடத்துக்கும் வந்து அவங்க வணிகங்களை செய்து போனதா குறிப்புகள்ல கண்டிப்பா கூறப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா பூம்புகார். யாரெல்லாம் பூம்புகார் சிறப்புகள் எனக்கு தெரியலையோ இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? பண்டைய பாயிண்டா எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன் சார் சொல்றேன்னா, இந்த நோட்ஸ் கடைசியா உங்களுக்கு ஒரு 2 மார்க் தரப்போதுன்னா நீங்க அதுக்காக செலவு பண்றது தப்பே கிடையவே கிடையாது. அப்ப பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் பூம்புகாரும் ஒன்று. இந்த காப்பிய மாந்தர்களான கோவலன், கண்ணகி இருப்பாங்க தெரியுங்களா? இந்த ஊர்ல தாங்க பிறந்திருக்காங்க. அது இல்லாம பூம்புகார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறைமுகம் நகரம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருளா இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொருட்களை எடுத்துட்டு வந்து இறக்குமதி பண்ணுவாங்களா? அவங்க நாட்டுல இருக்கிற பற்றாக்குறை பொருட்கள் தேவைப்படுமா? ஒரு பொருள் தேவைப்பட்டுட்டே இருக்கும். அந்த பொருட்களை என்ன பண்ணுவாங்க, இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? எடுத்துட்டு போயிட்டு அவன் நாட்டுல சேல் பண்ணுவாங்களா? அப்ப இந்த இடத்துல பாருங்க கொடுத்துருக்காங்க சூப்பரா. அதிகமா இருந்துச்சுன்னா ஏற்றுமதி பண்ணுவாங்க. தேவைக்கு கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இறக்குமதி பண்றாங்க. அப்ப ஏற்றுமதி இறக்குமதின்றது அந்த காலத்திலே சூப்பரா நடந்திருக்குங்க. அதுக்கு 2 வழியா பயன்படுத்திருக்காங்க. ஒண்ணு கடல் வழி பயன்படுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரோட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. ஆனா ரோட் வேவ் வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல கம்மியா தான் இருந்திருக்கு. என்ன காரணம்னா, கப்பல் அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸாவே இருந்திருக்கு. இப்ப இருக்கிறத விட அப்போ செம ஃபேமஸா இருந்திருக்குங்க கப்பல்கள் எல்லாமே. அப்போ துறைமுகங்கள் அதிகமா உருவானதுக்கு காரணமே இந்த வணிகம் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த துறைமுகத்துல வங்காள விரிகுடா கடலில் அமைந்திருக்குங்க இந்த பூம்புகார்ன்றது. இது காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் இருக்கு. காவேரி ஆறு கடைசியா கலக்கும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பூம்புகார். அந்த இடத்துல மயிலாடுதுறைக்கு அருகே அமைந்துள்ளது தான் இந்த பூம்புகார் நகரம் சொல்லிட்டு சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிள் ரிலேட்டடா மயிலாடுதுறைக்கு அருகே காவேரி ஆறின் கலக்கும் இடத்தில் பூம்புகார் அமைந்துள்ளது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க சார். அப்போ அந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு வேற எதனா பேர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. காவேரி பூம்பட்டினம் போன்ற சில பெயர்கள் இருக்கு. என்னன்னா, புகார்னு சொல்லுவாங்க, காவேரி பூம்பட்டினம் சொல்லிட்டு 2 பேர் வச்சிருக்காங்க. சங்ககால சோழ அரசனின் துறைமுகம் பூம்புகார்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப 3 பேருங்க. ஃபர்ஸ்ட் புகார்னு வைக்கிறாங்க, அப்புறம் காவேரி பூம்பட்டினம்னு சொல்றாங்க, கடைசியா சங்ககால சோழ அரசனின் துறைமுகம் பூம்புகார்னு சொல்றாங்க. அப்ப பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் பற்றி ஒரு நூல் குறிப்பிடுகிறது. அந்த நூலின் பெயர் என்ன பாத்தீங்கன்னா பட்டினைப்பாலை. அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது 3 நூல்களையும் பூம்புகாரினுடைய சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை எந்த நகரத்தை பற்றி கூறுகிறது? நான் என்ன சொல்லலாம், நீங்க பூம்புகார் நகரத்தை பற்றி கூறுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம சிலப்பதிகார நாயகி கண்ணகி இருக்காரு தெரியுங்களா? அவருடைய தந்தை பெயர் பாத்தீங்கன்னா மாநாயக்கன். இந்த மாநாயக்கன் என்றால் பெருங்கடல் வணிகன். சிறுகடல் எழுதுங்க, பெருங்கடல் வணிகராம். அவர் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வந்துட்டே இருப்பாராம். சோ அந்த பெருங்கடல் வணிகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நாயகன் கோவலன் இருப்பார் பார்த்தீங்களா, அவருடைய தந்தை மாசாத்துவான் என்றால் பெரும் வணிகன். இவரு கடல் கடந்து போய் வந்து வணிகம் பண்ணுவார். இவர் பெருவணிகன்னா உள்நாட்டிலே வணிகம் செய்யக்கூடியவர். அப்ப இவங்க 2 பேருமே இதுல இருந்து தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. இவங்க எல்லாமே வணிகம் செஞ்சிருக்காங்கன்றதும் குறிப்புகள்ல கூறப்படுகிறது.
இன்று பெரும் வணிகர்கள், பெருங்கடல் வணிகர்கள் நிறைந்த பகுதியாக எது இருந்துச்சுன்னா பூம்புகார் விளங்கியதுன்னு சொல்லிட்டு குறிப்புகள்ல கூறப்படுகிறது. சோ இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வணிகம் பண்ணிட்டு வராங்கல்ல, இவங்க பல பேர் எங்க தங்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பூம்புகார்லயே தங்கிட்டாங்க. என்ன சார் காரணமா இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு கப்பல்ல இருந்து ஒரு லோடு வருது. அந்த லோடை இறக்கிட்டு முடிக்கிறதுக்கே ஒரு 5 நாள் ஆகுமா? அதுக்கு அங்கேயே தங்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அங்கேயே மொழி பேச வேண்டிய நிலைமை ஏற்படுதுங்க. ஆமா. அதே மொழியை பேசிட்டு அவங்க மக்கள் கூட உரையாட ஆரம்பிச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள கத்துக்கிறாங்க. வெளிநாட்டு நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? வெளிநாட்டுடைய மொழிகளும் கேட்டு அவங்களுடைய பண்பாடுகள் எல்லாமே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. லேர்ன் பண்ணி இவங்க அந்த இடத்துல போய் சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் வணிகம் வந்து சங்க காலத்துல ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப பொறுமையாவும், அழகாவும் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும், நாணயத்திற்கும் பெயர் பெற்றவங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. இப்போ விக்கிற விலைவாசி எல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரேட்டோ அது மட்டும் தான் வைப்பாங்க. லாபத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த பொருள் சேல் ஆனா போதும். அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. அப்போ மிக சரியான விலைக்கே பொருட்களை விற்றதாகவும் கூறப்படுகிறது. கூடுதலான விலைக்கு யாருன்னா வித்தாங்கன்னா, அது தவறான செயல். அதெல்லாம் தண்டனையும் குடுப்பாங்களாம். அப்படின்ற ஒரு விஷயத்த பட்டினைப்பாலை நமக்கு கூறுகிறது. அப்ப பாருங்க பட்டினப்பாலையில நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இந்த பட்டினப்பாலை ஆசிரியர் ஒருத்தர் இருப்பாரு. கடியலூர் உத்திரங்கண்ணனார் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா புகார் நகரத்தின் தொன்மையை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாளையம் உள்ள புகார் நகரத்தின் தொன்மையை ஈஸியா நீங்க அறிஞ்சுக்கலாம். என்னென்னலாம் நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க, போயிருக்காங்கன்ற முதற்கொண்டும் நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இங்க நோட் பண்ணலாமா? இது மட்டும் இல்லாம கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும், கருமிளகு தரைவழி தடங்கள் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாகும். அப்ப பாருங்க கடல் வழியா என்ன செய்யப்பட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் குதிரைகள், தரை வழியா கருமிளகு, சரிங்களா? அந்த வடமலையிலிருந்து தங்கம், அந்த தங்கம் தங்கம் நீங்க மெருகூட்டப்பட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி செய்யப்படுது. மெருகூட்டப்பட்டதுன்னா அந்த ஷேப் வைப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி வைப்பாங்க. அவங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் போடுவாங்க. போட்டு என்ன பண்ணுவாங்க? இந்தாப்பா இந்த தங்க தனியா வச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அப்போ கடல் வழியா குதிரையும், தரை வழியா கருமிளகும், அட் த சேம் டைம் வடமலையிலிருந்து என்ன தங்கமும் இறக்குமதி செய்யப்பட்டதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சார் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியில் இருந்து முத்தும், கிழக்கு பகுதியில் இருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும், ஈழம் சொல்லக்கூடியது இலங்கைங்க, உணவுப் பொருட்களும் இறக்குமதியாகின. அப்போ தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். அந்த பொருளை இறக்குமதியும் செய்வாங்க, ஏற்றுமதியும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாம புகார் மற்றும் மற்ற புகார் பூம்புகார் மற்றும் நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரீட் இருக்குமா? அதே மாதிரி தெருக்கள் நேரான தெருக்களாக இருந்தது. அகன்ற தெருக்களாக இந்த இப்ப இருக்கிற டிராபிக் ஜாம்லாம் ஆகுதுல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு மாட்டு வண்டி போனா இன்னொரு மாட்டு வண்டி போற அளவுக்கு கேப் இருந்துச்சு. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடத்த பிடிக்க மாட்டாங்க. இப்ப ஏன் இடத்த பிடிக்கிறாங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. சோ அந்த ஒரே காரணத்தாலதான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இடங்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துல பாருங்க அகன்ற தெருக்கள் இருந்திருக்குன்றது சூப்பர் தெரியுது. அப்ப நாமளும் ஒரு நாகரிகத்தோட வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது குறிப்புகள்ல கூறப்படுகிறது. அப்ப பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் வாசித்து, பட்டினைப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களிலும் வாசித்து அறியலாம். அப்ப என்னன்னா சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டம் எந்த நகரத்தை பற்றி கூறுகிறதுன்னா நீங்க என்ன சொல்லணும்? பூம்புகார் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே போதுமானது. அந்த சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையிலும் கூறப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சார் அப்ப எப்படி சார் சிறப்புற்றதுக்கு இந்த புகார் நகரம் கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏன்னா உண்மையா அங்க கடல் வந்து அடிக்கடிக்கு என்ன ஆகுமா, சுனாமி மாதிரி வந்துட்டே இருக்குமா. சுனாமி 2004 தான் நமக்கு வந்தது தெரியுது. பட் ஆனா சங்க காலத்துல 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டுல இருக்குல்ல, அப்பவே சுனாமின்னு ஒண்ணு வந்திருக்கு. பட் ஆனா அதுக்கு பேர் வைக்கவே இல்லை. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா கடல் வந்து கொந்தளிச்சிச்சு, இறைவன் வந்து என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா நமக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருப்பாங்களாம். சோ பூம்புகார்ல இவ்வளவு சிறப்பு இருக்குங்க. இவ்வளவு அவ்வளவு கிடையாது, இவ்வளவு இருக்கு. அப்படி படிக்க படிக்க வந்துட்டே இருக்கும். அதுல பட்டினப்பாலையும் சிலப்பதிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வணிகர்களும் என்ன பண்ணாங்க? வணிகம் சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்றத குறிப்பிடுகிறது. அடுத்தது மதுரையை பத்தி பார்க்கலாம். மதுரையை பத்தி சொல்லணும்னா எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு நம்ம சொல்லிட்டே போறோங்க. தங்கம் வளர்த்த நகரம் சொல்லலாமாங்க? இந்தியாவிலே மிக பழமையான நகரங்கள் ஒன்று மதுரைன்னும், தங்கம் வளர்த்த நகரம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆஹ் ஏன்னா இந்த காலத்துல தான் மதுரையை பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிலர்கள் ஆட்சி செய்யறாங்க. இடைக்காலத்தில் தான் பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் தொடர்ந்து நாயக்கர்களும் ஆட்சி பண்ணிருக்காங்க. அப்ப பாருங்க மதுரை எல்லாருமே ஆட்சி பண்ணிருக்காங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், களப்பிலர்கள், பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பண்ணிருக்காங்க. முக்கியமா நாயக்கர்களும் பண்ணிருக்காங்க. இதன் விளைவாக
பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லலாமா? எல்லா பண்பாடும் என்ன பண்ணிருக்கோம், கலந்து கலந்து காணப்படுமா மக்களிடையே. அது மட்டும் இல்லாம வணிகம் செழித்ததுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு இடத்துலயும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மதுரையில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் தெரியப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கீழடியில் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த இடத்துல அகழ்வாய்வு பண்ணி ஓகே இதெல்லாம் பயங்கர சிறப்பம்சமா இருக்குன்னு சொல்றாங்க. சங்கம் அமைத்த தமிழ் வளர்த்த பெருமை யாருக்கு உண்டுன்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சங்கம் அமைத்து மதுரையை பத்தி தமிழை பத்தி பெருமையா பேசுவாங்களாம். அதனாலதான் சொல்றாங்க சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டா எந்த நகரத்துக்குன்னா மதுரை. கடைச்சங்கத்தில் தமிழ் பணியை செய்த புலவர்கள் 49 பேர். இது வந்து கொஸ்டின், நோட் பண்ணுங்க. கடைச்சங்கத்தில் தமிழ் பணியை செய்த புலவர்கள் எத்தனை பேர் கேட்டாங்கன்னா 49 பேர் சொல்றாங்க. அப்ப கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டது. எங்கிருந்து? தொண்டியிலிருந்து மதுரைக்கு என்னென்ன பொருட்கள் வருது? அகில், சந்தனம் எடுத்துட்டு வராங்க. அந்த பண்டைய இஸ்ரேல் அரசர் ஒருத்தர் இருப்பாங்க, சாலமோன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இறக்குமதி செய்தார். பாண்டியர்களின் துறைமுகமான கொற்கைக்கு அருகில் உவரி உள்ளது. யாருடைய துறைமுகம்? பாண்டியர்களின் துறைமுகம். என்னது இப்ப இங்க தெரிய ஆரம்பிச்சது, கொற்கை. அவர் அருகில் என்ன இருக்கு? உவரி உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யோசிச்சு பாருங்களேன், வெளிநாட்டு நாணயங்களை இந்தியாவுல அச்சடிக்கிற ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை தாங்க. என்ன சார் சொல்றீங்க? நம்ம நோட்டே நம்மளால அச்சடிக்க முடியல, அவங்களால மட்டும் எப்படி சார் அச்சடிக்க முடியும்? அவங்க நோட்டு நம்ம ஏன் சார் அச்சடிக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த அரசர் என்ன சொல்றான், நீ அச்சடிச்சு இங்கே நீ சேல் பண்ணிக்கோ, என் நாட்டுல வந்து நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு பயங்கரமான பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணங்க பாருங்க, செம்ம விஷயம் இருக்குங்க. ஏன்னா நாலங்காடி அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பொழுதிலான பகல் பொழுது ஃபுல்லாவே இருக்கும். இந்த அங்காடியை வந்து பாத்தீங்கன்னா நாலங்காடி, அல்லங்காடின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. இதுல நாலங்காடினா பகல் ஃபுல்லாவே இது ஆக்டிவ்லா இருக்கும். சார் நான் பகல் 24x7 இந்த 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நாலங்காடி இருக்குமா. நைட்டு 6 மணிக்கு ஆரம்பிச்சு, ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு விடியற்கால 6 மணி வரைக்கும் அல்லங்காடி இருக்குமா. அதனாலதான் மதுரைக்கு தூங்கா நகரம் பேர் வந்துச்சான். அப்போ 24x7 செயல்படக்கூடிய மார்க்கெட் இருந்துச்சான். பெண்கள் பாதுகாப்பாக போய் வந்தாங்களாங்க. யோசிச்சு பாருங்களேன். இந்த டைம்ல நைட்ல போய் பெண்கள் வருதுன்னா ஒரு காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு கஷ்டப்படுவாங்க. பட் ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு எந்த பிரச்சனையுமே கிடையாது. டைரக்டா ஃப்ரீயா போயிட்டு அழகா ஃப்ரீயா வாங்கிட்டு வருவாங்களாம். பாதுகாப்பு அவ்வளவு உறுதி செய்யப்பட்டது. அதனாலதான் மதுரையை நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா தூங்கா நகரம் என்று அழைக்கின்றோம். ஞாபகம் வச்சுங்க, இது எப்பவுமே மறக்காதீங்க. பாருங்க இதெல்லாம் சொல்லியாச்சு. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் யாருன்னு தெரியுதா? இண்டிகா என்ற நூலை எழுதியவர் தான் மெகஸ்தனிஸ். மதுரையை பற்றி குறிப்புகள் கூறப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் சாணக்கியர் இருக்காரு பாருங்களா, அவரும் மதுரையை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அப்ப மதுரை பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. ஏன்னா வணிகர்கள் மட்டும் இல்லாம அங்க பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா பாதுகாப்பு, பெண்களுடைய உரிமைகள் எல்லாமே காக்கப்பட்டது இல்லாம தமிழ் வளர்த்த பெருமையும் இருந்ததால மதுரை எல்லா இடத்துலயும் குறிப்பிட்டிருக்காங்க. அது மாதிரி சுரங்கப்பாதைகள் இருக்கு தெரியுங்களா, அகழிகள். யானை செல்லும் அளவுக்கு கூட அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டதாங்க. ஒரு சுரங்கப்பாதையில யானையும் என்ன பண்ணலாமா, அழகா கூட்டிட்டு போலாமா. அந்த அளவுக்கு ஒரு சுரங்கப்பாதை கட்டப்பட்டிருக்கான். மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்ததுக்கு இதெல்லாம் ஒரு காரணம்ன்றது சொல்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், சங்க காலத்துல பூம்புகாரா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும் சீரும் சிறப்பமா இருந்ததுக்கு காரணம் அங்கு வாழ்ந்த மக்கள் தாங்க. இப்போ வரைக்குமே சரி. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்போடும் வணிகம் செய்வாங்க. தவறா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன்றத குறிப்புகள்ல கூறியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது காஞ்சி. இப்போ எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் இருக்கலாங்க, பள்ளிக்கூடங்கள் நிறையவே திறந்திருக்கலாம். ஆனா முதல்ல பள்ளிக்கூடங்களுக்கு பெயர் பெற்ற நகரம் எது கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம் தான். ஏன்னா சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும், புத்த விவகாரங்களில் புத்த மாணவர்களும் பயில ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனியா பயில ஆரம்பிக்கும். ஆனா எல்லா மாணவர்களும் எங்க பயில்றாங்கன்னா காஞ்சிபுரத்துல தான் பயில்றாங்க. ஏன்னா இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஞாபகம் இருக்குங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை அமைத்தவர் யாருங்க? குமாரகுப்தர். அதை அழித்தவர் பக்தியார் கில்ஜி. அதை மறுசீரமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தர்மபாலர். உங்களுக்கு புரியுதுங்களா? அமைத்தவர் குமாரகுப்தர், அழித்தவர் பக்தியார் கில்ஜி, அதை மறுசீரமைத்தவர் தர்மபாலர். இந்த இடத்துல யுவாங் சுவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீன பயணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா காஞ்சியை வந்து உட்கார்ந்து படிக்கிறாரு. இந்த காஞ்சியை கடிகைன்றாருங்க. காஞ்சியை கடிகைக்கு வந்து என்ன பண்றாரு, படிச்சுட்டு போறாரு. அப்ப பாருங்க யுவாங் சுவாங் வந்து படிச்சுட்டு சும்மா இருப்பாரு, அது இருக்கு பாருங்க. படிச்சுட்டு தான் யுவாங் சுவாங், தெரியுதுங்களா? வரும்போது புக்ஸ் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும். சாப்பாடு எல்லாம் போற இடம் ஃபுல்லா சான்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்ற மாதிரி அவர் போற இடத்துல சாப்பாடு அவருக்கு கிடைச்சிட்டே இருக்கும்ன்றதையும் குறிப்புகள்ல கூறப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல தகவல் அதை பார்த்தலாமா? புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், அப்போ காஞ்சி கல்வி நகரம் சொல்லலாமா?
நம்ம படிச்ச ஸ்டோரியை வச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம் பாருங்க. இந்த இடத்துல எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணுங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் குறிப்பிடுகிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நகரங்களில் சிறந்தது எது? காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்கள் முதல்வரான திருநாவுக்கரசர் காஞ்சியை பற்றி கூறுகிறார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கரசர். சரிங்களா? யுவாங் சுவாங்கும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கோம் தர்மபாலர், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஸ்ரீராம் அவரு, ஜோதிபால, சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க எல்லாமே காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு குறிப்புகள்லாம் மறக்கவே முடியாதுங்க. அதில் மட்டும் இல்லாம இந்த கைலாசநாதர் கோயில் இருக்கு பாத்தீங்களா, காஞ்சியில ரொம்ப புகழ் பெற்றதாங்க. ஏன்னா பிற்கால பல்லவர்கள் மன்னர் ராஜசிம்மன் இந்த கற்கோயிலை கட்டினாரு. இந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா படிச்சிருக்காங்க. எல்லாருமே படிச்சு பயன்பெற்றிருக்காங்கன்றாங்க. இந்த இடத்துல எழுதிடலாமா? எழுதிக்கும் பார்க்கலாம். அப்ப சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பிளேசஸ் நோட் பண்ணுங்க. நமக்கு தொண்டை நாடுனா காஞ்சிபுரம், திருவள்ளூர், தர்மபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் வடக்கு பகுதி இதெல்லாமே நம்ம தொண்டை நாடுன்னு சொல்றோம். பாண்டிய நாடுனா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென் மாவட்டங்கள் சொல்லலாம். சோழ நாடுனா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாமே என்ன சொல்றேன்? சோழ நாடுன்னு சொல்றேன். அப்ப சேர நாடு சார் கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இது எல்லாமே கேரளத்தின் பகுதிகளும் நான் என்ன சொல்றேன்? சேர நாடுகள். அப்ப சேரர்கள் எல்லாமே இந்த சைட்ல இருந்திருக்காங்க. ஒரு மேப் மூலியமா போட்டு நீங்க யாருன்னா குட் பிரசன்டேஷன் பாருங்க. ஒரு மேப் போடுங்க, தமிழ்நாடு மேப். அதுல இந்த பிளேசஸ் எல்லாம் குறிச்சு ஒரு 4 டிஃபரெண்ட் கலர் பென் எடுத்துக்கங்க. நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க செம்மையா. இவங்க எல்லாம் சேரர்கள், இவர்கள்லாம் சோழர்கள், இவர்கள்லாம் பாண்டியர்கள், இவங்கெல்லாம் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஔவையார், அதியமான், தொண்டை மண்டலம் ஞாபகம் இருக்குங்களா? அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் கட்டப்பட்டனன்னு சொல்லிட்டு இந்த பௌத்த துறவி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க பேர் மணிமேகலை. இந்த மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா இறுதி காலத்தை கடைசி 10 ஆண்டுகள்ங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கடைசி 10 ஆண்டுகள் காஞ்சிபுரத்துல தான் கழிச்சிருக்காங்க. நான் படிச்சுட்டே என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வேளாண்மைக்கு மிகப்பெரிய பெயர் பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்துன்னு சொல்றாங்க. ஏன்னா நீர்ப்பாசனம் நிறைய இருந்துச்சாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏரிகள் வெட்டப்பட்டதான். இந்த காஞ்சிபுரமே பாத்தீங்கன்னா ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுறது இப்போ வரைக்கும் பார்க்கலாம். இன்றும் ஏரிகளின் மாவட்டம் எது? காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரமே ஒரு ஏரி தான். அந்த ஏரியில என்ன பண்ணிட்டோம், இப்ப நம்ம எல்லாருமே ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம சோழர்கள் கட்டிய கல்லணையா இருக்கட்டும், காஞ்சிபுரத்தை சுற்றி உள்ள ஏரிகளா இருக்கட்டும், கால்வாய்களா இருக்கட்டும், தமிழர்களின் நீர்ப்பாசன முறையை தெரிஞ்சுக்கலாமா? அப்பவே என்ன பண்ணிருக்கான், மழை பெய்யும் தெரிஞ்சிருக்கு. மழை மூலமா என்ன பண்ணலாம், ஏரி வெட்டினா அந்த இடத்துல தண்ணி தேங்கும். தண்ணி தேங்கினா விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். பஞ்சம் ஏற்படாதுன்றத சங்க காலத்திலே தெரிஞ்சிருக்காங்க. அப்ப பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை தவிர்க்கிறதுக்காகவே கல்லணைகளா இருக்கட்டும், கால்வாய்களா இருக்கட்டும், ஏரிகளா இருக்கட்டும் வெட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3 நகரங்கள் மட்டுமல்லாமல் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, ஒரு 4-5 ஊரை பத்தி சொல்லுவாங்க. காயல், இது எல்லாமே பெயர் பெற்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கினா போதுமானது. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோழ நாடு சோறுடைத்த நாடு, பாண்டிய நாடு முத்துடைத்த நாடு, சேர நாடு வேழமுடைத்த நாடு. வேழம்னா யானை நாடு தான் போச்சுங்க. தொண்டை நாடு சான்றோர் உடைத்த நாடு. சான்றோர்கள் அதிகமா இருக்கிற நாடு வந்து பாத்தீங்கன்னா தொண்டை நாடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள்ல கூறப்படுகிறது. அப்போ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சில பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ நோட் பண்ணுவீங்க. அப்ப இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? 3 கேள்விய இந்த லெசனை படிச்சுட்டு புக்கை 1 டைம் 2 டைம் ரீட் பண்றீங்க. எக்ஸாமுக்கு போறப்ப கண்டிப்பா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா இதுல இருந்து ஈஸியா எலிமினேஷன் பண்ணி நீங்க அடிச்சிடலாம். அப்ப 3 நகரத்துடைய சிறப்புகளையும் நான் சொல்லிட்டேன். நீங்க எக்ஸாம்ல அதிகமா மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.